ஹல்லேலூயா. நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோட உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவருக்கே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி. நன்றி நிறைந்த இருதயத்தோட உம்மை நாங்கள் துதிக்கிறோம், நன்றி நிறைந்த இருதயத்தோட உம்மை நாங்கள் துதிக்கிறோம், நன்றி நிறைந்த இருதயத்தோட உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஒருவருக்கே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், 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 ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், ஒருவருக்கே நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். உம் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல மாணிக்கத் தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமா. மாணிக்கத் தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது ஈடாகுமா. உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல ஊரெல்லாம் உலகெல்லாம் உயிர் கொண்ட பேரெல்லாம் உம் நாமம் சொல்லாதோ. ஊரெல்லாம் உலகெல்லாம் உயிர் கொண்ட பேரெல்லாம் உம் நாமம் சொல்லாதோ. பாரெல்லாம் வாழ்கின்ற படைப்புகள் எல்லாமே உம் நாமம் புகழாதோ. உம் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல தேனென்பேன் பாலென்பேன் தெவிட்டாத சுவையென்பேன் உம் நாமம் என்னென்பேன். தேனென்பேன் பாலென்பேன் தெவிட்டாத சுவையென்பேன் உம் நாமம் என்னென்பேன். இறையென்பேன் இறையென்பேன் நீங்காத நினைவென்பேன் உம் நாமம் என்னென்பேன். உம் நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா.
இயேசு நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல இயேசுவின் இன்பம் பெருகுதையா. இயேசு நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல இயேசுவின் இன்பம் பெருகுதையா. இயேசு நாமம் சொல்ல சொல்ல. ஆமாப்பா, உம் நாமத்தை சொல்ல சொல்ல எங்கள் வாழ்வில் இன்பம் அது பெருகும், சந்தோஷம் பெருகும், சமாதானம் பெருகும், ஆசீர்வாதம் பெருகும், எங்கள் ரட்சிப்பின் கிரியைகள் பெருகும், ரட்சிப்பின் அனுபவங்கள் பெருகும், சாட்சிகள் பெருகும். ஓ இனிமையான உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியதான ஆராதனைகள் பெருகும். அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் செய்த எல்லாவற்றிற்காகவும் அப்பாவை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த 31 நாளும், இந்த புதிய ஆண்டின் இந்த முதல் மாதத்தின் 31 நாளும் நீர் செய்த ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் நன்றியோடு நல்ல தேவா நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றேன். நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். நன்றியோடு நல்ல தேவா நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றேன். நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீரகற்றினீரே. ஆமென். குறையில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீரகற்றினீரே. என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவேன். என் வாழ்வின் நாயகன் நீரே. நன்றியோடு நல்ல தேவா நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றேன். நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். நன்றியோடு நல்ல தேவா நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றேன். நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். உயர்விலும் தாழ்விலும் என் துணையாக வந்தவரே, நிறைவிலும் என் குறைவிலும் என் நம்பிக்கையானவரே. உயர்விலும் தாழ்விலும் என் துணையாக வந்தீரே. நிறைவிலும் என் குறைவிலும் என் நம்பிக்கையானவரே. எல்லா நட்சத்திரங்கள் பெயர் அறிந்தவரே, என் முகத்தை உம் கையில் வரைந்தவரே, என்னை மறவாமல் நினைப்பவரே. நன்றியோடு நல்ல தேவா நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றேன். நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். நன்றியோடு நல்ல தேவா நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றேன். நல்லவரே உம்மை துதிக்கின்றேன்.
சோதனையில் வேதனையில் என் பக்கமாய் நின்றவரே, முன்னும் பின்னும் பாதுகாக்கும் நல் கோட்டையாயிருப்பவரே, சோதனையில் வேதனையில் என் பக்கமாய் நின்றவரே, முன்னும் பின்னும் பாதுகாக்கும் நல் கோட்டையாயிருப்பவரே, என் வியாதி பலவீன நேரங்களில் உன் பரிகாரி நான் என்று சொன்னவரே, எனக்குள் ஜீவன் தந்தவரே, நன்றியோடு நல்ல தேவா நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றேன், நல்லவரே உம்மை துதிக்கின்றேன், நன்றியோடு நல்ல தேவா நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றேன், நல்லவரே உம்மை துதிக்கின்றேன், குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீர் அகற்றினீரே, குறைவில்லாமல் நடத்தினீரே, தடையெல்லாம் நீர் அகற்றினீரே, என்னை தாழ்த்தி உம்மை உயர்த்திடுவேன், என் வாழ்வின் நாயகன் நீரே, நன்றியோடு நல்ல தேவா நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றேன், நல்லவரே உம்மை துதிக்கின்றேன், நன்மைகள் எல்லாம் நினைக்கின்றேன், நல்லவரே உம்மை துதிக்கின்றேன், நல்லவரே உம்மை துதிக்கின்றேன், நல்லவரே உம்மை துதிக்கின்றேன், நல்லவரே உம்மை துதிக்கின்றேன். ஆமாப்பா, நீர் செய்த நன்மைகளை நினைக்கும் பொழுது, குறைவில்லாமல் நீர் நடத்தினதை நினைக்கும் பொழுது, தடைகள் வந்த பொழுது அந்த தடைகள் எல்லாம் நீர் அகற்றின பொழுது, மனதிற்கு அது எவ்வளவு மனரம்யமாய், அது எவ்வளவு ஆறுதலாய், அது எவ்வளவு தேர்தலாய், அது எவ்வளவு பலனாய் எனக்குள்ளே எங்களுக்குள்ளே முது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளும் அது இருந்ததை என்பதை நினைக்கும் பொழுது, அப்பா இருதயத்திலே தியானிக்கும் பொழுது, அதை சிந்திக்கும் பொழுது, ஓ நன்றி நிறைந்த இருதயம் அது பொங்குதையா. நன்றி நிறைந்த ஸ்தோத்திர பலிகள் உமக்கு செலுத்த ஆத்துமா ஆவலாயிருக்கிறது. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, எங்கள் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து நன்றி நிறைந்த ஹிருதயத்தோட உம்மை துதிக்கின்றது, ஸ்தோத்தரிக்கின்றது. நீர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நினைக்கும் பொழுது நன்றி பெருகுகிறது, நன்றி பெருகுகிறது. உமக்கு உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை செலுத்துவதற்கு இருதயம் எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்கிறது. உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோடே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி இந்த முதல் மாதத்தின் 31 நாளும் நீர் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை நடத்தினதை நினைத்து எங்களோடு நீர்
இருந்து எங்களோடு வாசம் செய்து எங்களை வழி நடத்தினதை நினைத்து எங்களுக்கு வேண்டிய நன்மைகளை, ஆவிக்குரிய ஆத்மாவுக்குரிய சரீரத்துக்குரிய நன்மைகளை அப்பா நீர் செய்ததை நினைக்கும் பொழுது அது எவ்வளவு சந்தோஷம், அது எவ்வளவு மகிழ்ச்சி, அது எவ்வளவு நன்மையாக இருக்கிறது. நீர் எங்கள் மத்தியிலே நீர் வாசம் செய்த தேவன், வாசம் செய்கிற தேவன், வாசம் செய்ய போகிற தேவன். உமக்கு நாங்கள் துதி என்னும் சிங்காசனத்தை நாங்கள் அமைக்கிறோம். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கின்றோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்ய, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்ய, எங்களோடென்றும் வாசம் செய்ய, எங்களோடென்றும் வாசம் செய்ய, எங்களோடென்று வாசம் செய்ய. ஆமாண்டவரே, எங்களோடு நீர் வாசம் செய்கிறவர், எங்களோடு கூட இருக்கிறவர். இந்த புதிய ஆண்டின் 2025 இந்த ஜனவரி மாதம் முழுவதும் 31 நாளும் நீர் எங்களோடு இந்த நிமிஷம் வரையிலும் இருந்தீர், இருக்கிறீர். இன்னும் வரக்கூடிய புதிய 2வது மாதத்திலும் கூட அப்பா, புதிய 2வது மாதம் பிப்ரவரி மாதத்திலும் கூட நீர் எங்களோடு கூட இருக்கிறவராய் இருக்கின்றபடியினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உங்கள் அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய ஆவி, எங்களுடைய ஆத்மா, எங்களுடைய சரீரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நீங்கள் நடத்தி சொல்லுங்க, எங்களை நீங்கள் நடத்தி சொல்லுங்க. இந்த 2வது மாதத்தின் ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை நடத்தி சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை நடத்தி சொல்வதை எங்களுடைய ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே நாங்கள் உணர்ந்து அப்பா, அந்த உணர்வுள்ள இருதயத்தோடு உம்மோடு கூட நாங்கள் இணைந்து உம்மோடு நடந்து உம்முடைய தெய்வீக ஆசீர்வாதங்களை, உம்முடைய தெய்வீக கிருபைகளை, உம்முடைய தெய்வீக வரங்களை அப்பா, உம்முடைய தெய்வீக தன்மையை, உம்முடைய தெய்வீக சாயலை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இயேசுவின் நாமத்தில் நீர் எங்களை நடத்தும்படியாக, என்னை நடத்தும்படியாக, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நடத்தும்படியாக, சபையில் உள்ள ஒவ்வொரு விசுவாசிகளையும் நடத்தும்படியாக, ஒவ்வொரு குடும்பத்தையும் நடத்தும்படியாக, பேர் பேராய் குடும்பமாய் நீர் நடத்தும்படியாக, இந்த ஆன்லைனில் கலந்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரையும்
நீர் நடத்தும்படியாக, இனிமேலும் பார்க்க போகிற நமது பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் நீர் நடத்தும்படியாக உங்கள் அன்பின் கரத்தில் எங்களை தாழ்த்தி சமர்ப்பணம் செய்கிறோம் ஐயா. நீர் செய்த நன்மைகள் ஏராளம். ஆண்டவரை இந்த புதிய ஆண்டின் அப்பா இந்த துவக்க மாதத்தில் 31 நாளும் நீர் எங்களை நடத்தி வந்த விதம் அது அதிசயம், அது ஆச்சரியம், அது விவரிக்க முடியாதவைகள். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நீர் கூட இருந்து நடத்தினீர் என்பதை நான் சாட்சியாக உம்முடைய பிள்ளைகள் மத்தியிலே சாட்சியாக நிற்கிறேன். ஒவ்வொரு நாளையும் நீர் நடத்தினர், அதே போல உமது பிள்ளைகளை நீர் நடத்தினீர் என்பதை அவர்களும் கூட உள்ளார்ந்த மனதோடு கூட உம்முடைய சமூகத்தில் என்னாலும் சாட்சியாக நிற்க பரிசுத்த ஆவியானவர் நீர் தாமே நிறைத்து நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, கடந்த 31 நாட்களும் நீர் எங்களோடு கூட இருந்து நீர் செய்த நன்மைகளுக்காக, ஏராளமான நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல சுகம், பலம், ஆரோக்கியத்தை தந்து அப்பா எங்களுக்கு ஜீவனை தந்து இந்த 2வது மாதத்தையும் கூட காணும்படியாக நீர் செய்த மது கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்திலும் கூட அப்பா, இந்த 2வது மாதம், இந்த பிப்ரவரி மாதத்திலும் கூட, இந்த 2025 இந்த பிப்ரவரி மாதத்திலும் கூட நீர் எங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான ஆவிக்குரிய, ஆத்மாக்குரிய, சரீரத்துக்குரிய நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக நன்றி நிறைந்த இருதயத்தோடையுமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. முதல் நாள் ஆசீர்வாதத்திற்காக நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். 2வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். 3வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். 4வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். 5வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். 6வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். 7வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். 8வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். 9வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். 10வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் வாழ்த்துகிறோம் 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 வாழ்த்துகிறோம். 11வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் வாழ்த்துகிறோம் 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 வாழ்த்துகிறோம். 13வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் வாழ்த்துகிறோம் 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 வாழ்த்துகிறோம். 14வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் வாழ்த்துகிறோம் 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 வாழ்த்துகிறோம். 15வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் வாழ்த்துகிறோம் 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 வாழ்த்துகிறோம். 16வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் வாழ்த்துகிறோம் 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 வாழ்த்துகிறோம். 17வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் வாழ்த்துகிறோம் 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 வாழ்த்துகிறோம். 18வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் வாழ்த்துகிறோம் 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 வாழ்த்துகிறோம். 19வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் வணங்குகிறோம் 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 வணங்குகிறோம். 20வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் வணங்குகிறோம் 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 வணங்குகிறோம். 21வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் வணங்குகிறோம் வணங்குகிறோம் வணங்குகிறோம். 22வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் வணங்குகிறோம் 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 வணங்குகிறோம். 23வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் வணங்குகிறோம் 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 வணங்குகிறோம். 24வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் வணங்குகிறோம் 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 வணங்குகிறோம். 25வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் வணங்குகிறோம் 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 வணங்குகிறோம். 26வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் வணங்குகிறோம் 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 வணங்குகிறோம். 27வது நாள் உள்ள ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் வணங்குகிறோம் 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 வணங்குகிறோம். அப்பா, இந்த மாதத்தின் கடைசி நாளாகி 28வது நாளும் உள்ள உம்முடைய ஆவிக்குரிய, ஆத்மாக்குரிய, சரீரத்துக்குரிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் வணங்குகிறோம் 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 வாழ்த்துகிறோம் 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 போற்றுகிறோம் 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 துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, நீர் செய்த நன்மைகளுக்காக, நீர் செய்ய போகிற நன்மைகளுக்காக என் ஆத்மாவே
நீ பாடி ஸ்துதிப்பா என் மீட்பரே. மாமேன்மையை என் ஆத்மாவே நீ பாடி ஸ்துதிப்பா என் மீட்பரே. மாமேன்மையை. ஆமாண்டவரே, நீர் செய்ய போகிற ஒவ்வொரு நன்மைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி எங்களை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் கரம் பிடித்து எங்களை நடத்துங்க. நீங்கள் வைத்திருக்கிற ஆவிக்குரிய, ஆத்மாவுக்குரிய, சரீரத்துக்குரிய நன்மைகளை நாங்கள் பெற்று இன்னும் நாங்கள் நன்றி நிறைந்தவர்களாக, இன்னும் அதிகமாய் நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அனுதினமும் உம்மை துதிக்க, ஸ்தோத்தரிக்க, உமக்கு சாட்சியாக நிற்க, உம்முடைய கரம் பிடித்து நடக்க, உம்முடைய வழிகளில் எல்லாம் உற்சாகமாய் நாங்கள் உமது நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி, உமது பிரமாணங்களை எல்லாம் நாங்கள் கற்றுக்கொண்டு அவைகளிலே நாங்கள் வளர்ந்து கனி கொடுக்க, உமது அன்பிலே நாங்கள் நிலை கொண்டிருந்து ஆவிக்குரிய கனி கொடுக்க, தேவரீர் நீர்தாமே எங்களுக்கு கிருபை தந்து எங்களை நடத்துங்க. இந்த மாதத்திலும் கூட நீர் எங்களுக்காய் வைத்திருக்கக்கூடிய நம்முடைய வார்த்தைகளை, அந்த ஆசீர்வாதமான நம்முடைய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய், தொடர்ந்து நீர் எங்களை நடத்த வேண்டுமாய், சகல துதி கனம் மகிமையை நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளும், அங்கீகரியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே எங்களை சமர்ப்பணம் செய்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் அவ்விதமாய் செய்தபடினாலும் செய்ய போகிறபடினாலும் அதை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் கூட இந்த நாளில் அவருடைய சமூகத்திலே நாம் கூடி வந்து அவரை துதிக்க, ஸ்தோத்தரிக்க, ஆராதிக்க, நன்றி செலுத்த தேவன் கிருபை செய்தபடினாலே என் தேவனை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்த நாட்களிலே இருந்த பிரயாணங்களிலெல்லாம் கர்த்தர் கூட இருந்து அடிமையை நடத்தினார். அவருடைய கரத்தில் வைத்து அவருடைய நாமத்தின் மகிமைக்காய் சில இடங்களிலே பயன்படுத்தினார். அதற்காக என் தேவனை நன்றி நிறைந்த இருதயத்தோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இப்பொழுதும் கூட அவருடைய வார்த்தையை நாம் வாசித்து நாம் தியானிக்கலாம். ஏசாயா 54வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா சாப்டர் 54 verse 17. அதை நாம் வாசித்து கர்த்தருடைய ஆவியானவர் அதிலிருந்து நமக்கு விலக்கி கொடுக்கக்கூடியதான காரியங்களை நாம் தியானித்து அதிலுள்ள ஆசீர்வாதங்களை நாம் பெற்று அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக அன்றைக்கு கர்த்தர் உரைத்த, கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தையை தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களிலே, இந்த மாதத்திலே அவர் நமக்கு கொடுக்கிறார். அதிலும் குறிப்பாக அதிலே அவர் கொடுக்கக்கூடியதான வார்த்தை, உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். அப்படின்னா நாம் ஒருத்தர் ஏதாவது ஒன்று சொன்னால் அதற்கு எதிர் பேசி நாம் நியாயம் தீர்ப்பதல்ல, அல்லது எதிர்பேசி சண்டை செய்வதும் அல்ல. இங்கே சொல்லக்கூடியதான அந்த வார்த்தை என்னவென்றால், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவை.
அதாவது அவங்க சொல்கிறது உலக பிரகாரமாக பார்த்தாலும் அல்லது வேறு விதமாய் பார்த்தாலும் அது நியாயம் போல தோன்றும். சில நேரத்திலே பொய்கள் உண்மையாய் தோன்றுவதைப் போல சிலருடைய பேச்சுகள் நியாயமாய் இருப்பதைப் போல தோன்றும். ஆனால் அது நியாயமாய் இருக்காது. அதைத்தான் இங்கே குறிப்பிடுகின்றார். உனக்கு விரோதமாய், உனக்கு நன்மையாக அல்ல, உனக்கு விரோதமாய் நியாயம். விரோதமான நியாயம் என்பது என்ன என்பதைத்தான் நாம் தியானிக்க வேண்டும். அதைத்தான் இங்கே கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்துகிறார். உனக்கு விரோதமான நியாயம். தானியேல் அந்தி சந்தி மத்தியானம் 3 வேளையிலும் தனக்கு இருந்ததான வேலையின் மத்தியிலும் அலுவலின் மத்தியிலும் அவர் இடைவிடாமல் தேவனை ஆராதித்தார், துதித்தார், அவரை நோக்கி பார்த்து செபித்தார் என்று நாம் தானியேலின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அப்படி அவர் அனுதினமும் செய்து கொண்டிருந்தார். அவர் அனுதினமும் தேவனோடு கூட உறவாடி கொண்டிருந்தார். அவர் அனுதினமும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். அதுக்காக அவர் சன்னியாசியை போல இல்லை. உலக பிரகாரமாக வேலையை செய்துக்கிட்டே தான் ராஜாவுடைய அரண்மனையிலே வேலை செய்து கொண்டே அவர் தேவனோடு கூட இணைந்திருந்தார். எல்லா இடத்திலும் அவர் தேவனோடு இணைந்திருந்தார். விசேஷமாக தேவனுக்கென்று நேரத்தை ஒதுக்கி அந்தி சந்தி மத்தியானம், காலையும் மாலையும் இரவும் என்று நாம் பார்க்கிறோம். இடைவிடாமல் ஒரு நாள் கூட விடாமல் அதை தான் முக்கியப்படுத்துகிறார். வேதத்தில் ஆவியானவர் முக்கியப்படுத்தி எழுதி வைத்திருக்கிறார். அதுவும் கூட அந்த தேசத்தை ஆண்ட ராஜாவின் மூலமாகவே அதை சொல்லும்படியாக வைத்திருக்கிறார். சாதாரண மனுஷன் கொடுக்கக்கூடிய சாட்சி அல்ல, தேசத்தையே ஆளக்கூடியதான ஒரு ராஜாவை கொண்டு அந்த சாட்சி அவர் சொல்லுகிறார். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அப்படின்னா தானியேலை குறித்து ஒரு சிலருக்கு ஒரு பெரிய எரிச்சலும் கோபமும் பொறாமையும் தானியேலை குறித்து அதிகமாய் இருந்தது. சொந்த தேசத்தில் இருக்கிற நமக்கு இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான பதவி கிடைக்கல. இவன் அடிமையாய் வந்தான், ஆனால் இவன் தான் இங்கே பார்த்தால் பெரிய ஞானியை போல இருக்கின்றான். ராஜாவின் பக்கத்தில் இருக்கிறான். ராஜா அவனுக்கு செவி கொடுக்கின்றார், அவனை மேன்மைப்படுத்துகின்றார். அவன் செய்வதெல்லாம் கூட மேன்மையாகவே இருக்கிறது. அவனிடத்திலே ஒரு குற்றமும் காண முடியவில்லை என்று சொல்லி அவர்கள் தானியேலுக்கு விரோதமாக எண்ண துவக்கினார்கள். நம்ம பார்க்குறோம் தானியேல் 6வது அதிகாரத்தில் 4-5 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. ஆனால் விரோதமாய் குற்றம் சாட்டினார்கள். விரோதமான நியாயமான குற்றமாய் அது கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். பாருங்க, உலக பிரகாரமாக அவங்க ஏதேதோ பார்க்குறாங்க தானியேல் கிட்ட, ஆனால் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியலை. ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியலை. கடைசியில் தேவனுடைய காரியத்திலேயே வைத்து
அவன் வேதத்தை வாசிப்பதை வைத்து, இடைவிடாமல் ஆராதிப்பதை வைத்து, இடைவிடாமல் ஜெபிப்பதை வைத்து என்ன செய்யலாம்? அந்த வேத விஷயங்களை கொண்டு, தேவனை ஆராதிப்பதை கொண்டு அவனை எப்படி பழி வாங்கலாம், எப்படி ராஜாவிடத்தில் அவனை குற்றப்படுத்தலாம் என்ற ஒரு நியாயமான காரியங்களை அவர்கள் தேடினார்கள். அவர்களுக்கு திடீரென்று ஒரு ஸ்பார்க் ஆச்சு. திடீரென்று ஒரு வெளிச்சம் போல் அவர்களுக்கு தோன்றினது. என்னென்னா, தானியேல் அவன் தினந்தோறும் தேவனை சேவிக்கின்றான். அதுவும் காலை மாலை அவனுக்கு இருக்கக்கூடிய வேலையின் மத்தியில் தினந்தோறும் அந்தி சந்தி மத்தியான வேலையில் இடைவிடாமல் ஆராதிக்கிறான். அப்போ நாம் என்ன செய்யணும்னா, ராஜாவை தவிர வேறு யாரும் தேசத்தில் என்ன செய்யக்கூடாது, அது எந்த தேவனாக இருக்கட்டும், எந்த தெய்வமாக இருக்கட்டும், யாரையும் நோக்கி பார்த்து ஜெபிக்கக்கூடாது, ஆராதிக்கக்கூடாது, பேசக்கூடாது. பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு வினோதமான ஒரு சட்டத்தை கொண்டு வர நினைக்கிறாங்க பாருங்க. நீ வரக்கூடிய காலங்களில் இப்படி தான் வினோதமான சட்டங்கள் எல்லாம் வரலாம். அதை குறித்து நாம் அஞ்ச வேண்டியதில்லை. அது உலகம் ஃபுல்லாக வந்தாலும் சரி, அல்ல நம்முடைய தேசத்தில் வந்தாலும் சரி, நாம் அஞ்ச வேண்டியதில்லை. ஏனென்றால் நம் தேவன் அவர் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் தேவாதி தேவனும், அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிற நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். அதனால்தான் அவர் சொல்கிறார், உன்னை குற்றப்படுத்த நினைக்கிறவங்க யாரும் உன்னை குற்றப்படுத்த முடியாது, நீ அவங்கள குற்றப்படுத்து. அவங்க சொல்கிறது நியாயமாக இருக்கும், சட்டப்படி அது குற்றம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நியாயமாக இருக்கும். அப்படி தான் தானியேலுக்கு ஒரு பொறி வைத்தார்கள். ராஜா கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, ராஜா நல்ல மூடில் இருக்கார். ராஜா கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, ராஜாவே, ஒரு விஷயம் நாங்கள் எல்லாம் யோசித்து இருக்கிறோம். யாருன்னு கேட்டால், பிரதானிகள், தேசாதிபதிகள், ராஜ்யத்தின் விசாரிப்பில் இருக்கிற ஒவ்வொருவரும், நல்ல அந்த ராஜ உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து போயிட்டு ராஜா கிட்ட ஒரு காரியத்தை சொல்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு, இப்போ எம்பிகள் எல்லாம் சேர்ந்து நம்ம பிரதமரை போய் பார்த்து சில விஷயங்களை சொல்கிற மாதிரி, அன்னைக்கு என்ன செய்தாங்க, அந்த பிரதானிகள், அந்த தேசாதிபதிகள் எல்லாம் போயிட்டு ராஜா கிட்ட ஒரு காரியம் சொல்கிறாங்க. ராஜாவே, நீங்கள் ஒரு சட்டம் ஏற்றணும், அது உங்களுக்கு நன்மையாக. அவங்க நினைக்கிறது என்ன, தானியேலை குற்றப்படுத்தணும். ஆனால் அதுக்கு நியாயமான ஒரு காரியத்தை வைக்கணும், அதுவும் சட்டத்தின்படியே அவனை சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு என்ன செய்கிறாங்க, உம்மை தவிர யாரும் 30 நாளுக்கு மேலே என்ன செய்யக்கூடாது, பரலோகத்தின் தேவனை பார்த்து அல்லது தேவர்களை பார்த்து, தெய்வத்தை பார்த்து, கடவுள்களை பார்த்து, எதையோ ஒன்றை பார்த்து அவங்க ஜெபிக்கக்கூடாது, ஆராதிக்கக்கூடாது, வேண்டுதல் செய்யக்கூடாது, பேசக்கூடாது. ராஜாவுக்கு ரொம்ப குஷி. ஆமாம் இல்லை, நான் தான் ராஜா, நான் மட்டும்தான் அப்படியெல்லாம் செய்யலாம், மற்றவங்கெல்லாம் செய்யக்கூடாது இல்லை அப்படின்னு ராஜாவுக்கு மந்திரிகள் எல்லாம் சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு. ஏன்னா அவரை மேன்மைப்படுத்துகிறாங்க இல்லையா. வேறு யாரும் மந்திரியாக இருந்தால் கூட செய்யக்கூடாது, எம்பியாக இருந்தால் கூட செய்யக்கூடாது, எம்எல்ஏவாக இருந்தால் கூட செய்யக்கூடாது, ஒரே ஒருத்தர் தான் அதை செய்யணும், அவருக்கு மட்டும்தான் அந்த ரைட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சட்டத்தை ஏற்ற சொல்கிறாங்க. ராஜாவும் அவங்க ஆசையான வார்த்தைகளுக்கு இணங்கி மயங்கி அவரும் அதை ஒரு சட்டமாக ஏற்றி அதில் கையெழுத்திட்டு அதை முத்திரையிடுகிறார். இது தானியேலுக்கும் தெரிய வருகிறது. ஊரே பரம்பிடுச்சு, அந்த தேசமெல்லாம் இந்த சட்டம் இப்போ அமலுக்கு வந்துட்டு. தானியேலுக்கு அது தெரியும், ஏன்னா அவர் அங்கே தானே உத்தியோகம் பண்ணுறாரு. தானியேலுக்கு அது தெரியும். ஆனாலும் அந்த சட்டம் ஏற்றப்பட்ட பிற்பாடும் கூட தானியேல் எப்பவும் போல தினந்தோறும் அந்தி சந்தி மத்தியான வேளையில் தேவனை துதித்தார், ஸ்தோத்தரித்தார், ஆராதித்தார். இடைவிடாமல் தேவனோடு கூட இடைப்பட வேண்டிய காரியத்தில் அவர் இடைவிடாமல் அந்த காரியத்தை அவர் செய்தார். அப்போ அதுதானே இப்போது தானியேலை எதிர்க்கிறவர்களுக்கு, எதிராளியாக இருக்கிறவர்களுக்கு தேவை. பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, நாளை எண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவர் தானியேல் அதை பற்றி கவலைப்படலை, சட்டத்தை பற்றி கவலைப்படவே இல்லை. அவர் தேவனோடு சஞ்சரிக்கிறார், தேவனோடு பேசுகிறார், தேவனுடைய நாமத்தை மைமைப்படுத்துகிறார், ஆராதிக்கிறார், எல்லாம் போய்கிட்டே இருக்கு, ஜெபிக்கிறார்.
தேவனுக்கு தெரியாதா? சட்டம் ஏற்றினது தெரியும். தானியேலுக்கு தெரியாதான்? தானியேலுக்கும் தெரியும். ஆனால் 2 பேருடைய உறவும் அந்த சட்டத்தை பற்றி ஒன்றும் கவலைப்பட்ட மாதிரி தெரியலை. தானியேலும் கவலைப்படலை, தேவனும் ஐயோப்பா இப்படி சட்டம் போட்டிருக்காங்களே நீ துதிக்காதப்பா கொஞ்ச நாளைக்கு அமைதியாருன்னு தேவனும் சொல்லலை. எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கு, எண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க குறித்த அந்த நாட்கள் முடிஞ்ச உடனே ராஜா கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ராஜா, நீ ரொம்ப முக்கியப்படுத்தி வச்சிருக்கிற தானியேல் சட்டத்தை மீறிட்டார். நீங்கள் போட்ட சட்டத்தை மதிக்கலை, உங்களை அவர் மதிக்கலை, சட்டத்தை மதிக்கலை, தேசத்தை மதிக்கலை, எதையும் மதிக்கலை. அவர் எப்போ போல் என்ன செய்கிறாரு? அவர் நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தை அவர் செய்துக்கிட்டே இருக்கிறார். அப்போ தான் ராஜாவுக்கு புரிந்தது, ஓஹோ இது தானியேலுக்காக இவர்கள் இயற்றப்பட்ட ஒரு சட்டமாக இருக்கிறது. இதை அறியாமல் இதில் கையெழுத்து வைத்து விட்டோமே, என்ன செய்வது என்று அவர் யோசித்து கொண்டு தாமதித்து கொண்டு இருக்கிறார் என்று தான் வேத வசனம் சொல்லுகிறது. அவர் தாமதித்து கொண்டிருந்தார். எப்படியெல்லாம் அவனை தப்பிக்கலாம் காப்பாற்றும்படிக்கு 6வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசித்து பார்த்தா, ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்க மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது அந்த மனுஷர்கள் தானியேலுக்கு விரோதமாக எழும்பின அந்த சத்துருக்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க? ராஜாவின் இடத்துல கூட்டமாக வந்து, ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கீதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்பது மேதியருக்கும் பெர்சியருக்கும் பிரமாணமாக இருக்கிறது என்று அறிவீராக என்றார்கள். அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். இது ஒரு கதை அல்லங்க, நடந்த சம்பவம், நடந்தது. இந்த ஏசாயாவில் நாம் வாசித்தபடி என்ன வாசித்தோம்? நாம உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ தானியேல் ஒன்றும் பேசலை. குற்றப்படுத்துவாய்னா விரோதமாக பேசின இல்லை தான், இவங்க இப்படி அநியாயமாக செய்கிறாங்க ராஜா அப்படின்லாம் ஏதோ கூக்குரலிட்டதாக ஒன்றுமே வசனங்கள் இல்லை. அமைதியாக இருக்கிறார். ராஜாவுக்கும் விரோதமாகவும் ஒரு வார்த்தை பேசலை, அந்த சத்துருக்களுக்கு விரோதமாகவும் ஒரு வார்த்தையும் பேசலை. ஏன்னா அவருக்கு தெரியும், இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் அவர் என் தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்னோடு கூட இருக்கிறார். என்ன நடந்தாலும் அவர் பார்த்துக்குவார் என்றதானே, பார்த்து கொள்வார் என்றதானே அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் அசைக்க முடியாமல் ஒரு தைரியமாக தானியேலிடத்தில் இருந்தது. ஆகவே தானியேல் ஒன்றுமே பேசவே இல்லை. ராஜாவுக்கு தான் பதற்றம் வந்தது, தானியேலுக்கு பதற்றம் வந்ததாய் காணப்படவே இல்லை. ராஜாவுக்கு தான் மனச்சஞ்சலம் வந்தது, ஆனால் தானியேலுக்கு மனச்சஞ்சலம் வந்த மாதிரி தெரியல. ராஜாவுக்கு தான் தாமதித்து கொண்டே இருந்தார் சட்டத்தை நிறைவேற்ற. ஆனால் தானியேல் அதை குறித்து எந்த ஒரு காரியமும் பதற்றப்பட்டதாகவோ பயந்ததாகவோ இல்லவே இல்லை. கடைசியில் கொண்டு போயிட்டு சிங்க கபியில் தானியேலை போடும்பொழுது ராஜா தான் சொல்கிறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று சொல். அப்போது ராஜாவுக்கு கூட தெரிந்திருக்கிறது, தானியேல் ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையான தேவன். அவருடைய பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் எந்த சூழ்நிலையிலும் எந்த சத்துருக்கள் முன்பதாகவும் அவர் வெட்கப்படுத்தவும் மாட்டார், ஒப்பு கொடுக்கவும் மாட்டார், விட்டு கொடுக்கவும் மாட்டார் என்பதை ராஜா தெரிந்திருக்கிறார். தானியேல் வாயிலிருந்து ஒரு வார்த்தை சிங்ககபில போடுற வரையிலும் ஒரு வார்த்தை சிங்ககபில போட்ட பிற்பாடும் கூட ஒரு அலறுதல் கூட இல்லை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு விரோதமாகவும் இப்படித்தான் சத்துருக்கள் பல உபாயங்களை செய்வார்கள். சில பேர் நல்லவங்களாக இருப்பாங்க, அமைதியானவங்களாக இருப்பாங்க, சமாதானத்தை விரும்புகிறவங்களாக இருப்பாங்க.
சண்டை வேண்டான்னு நினைப்பாங்க, பிரிவினை இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க, யாரையும் பிரிக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க, யாருக்கு எந்த விதமான கலகங்களை உண்டு பண்ணக்கூடாது என்று நினைப்பாங்க, நம்மால் யாருக்கு எந்த விதமான பிரச்சனைகள் வரக்கூடாது என்று நினைப்பாங்க. அப்படிப்பட்டவங்களை கூட சில பேர் என்ன செய்வாங்க தெரியுமா? காரணமே இல்லாமல் கோபப்படுத்தி. இப்போ தானியேலை பாருங்கள், காரணமே இல்லை, ஆனால் தானியேல் அந்த இடத்துல கோபப்படவே இல்லை. கோபப்படுத்தி அந்த நல்லவனை கெட்டவன் ஆக்கிடுவாங்க. கோபப்படுத்தி அந்த கோபத்தில் அவங்க மனம் பதறி ஏதாவது செய்யும் பொழுது, மோசே கூட ஜனங்கள் செய்த முரட்டாட்டத்தினாலே தேவன் பேசு என்று சொன்ன இடத்துல அவர் கோபப்பட்டு அவர் கண்மலையை அடித்து விட்டதனால கானானுக்குள் பிரவேசிக்க முடியாமல் போய்விட்டது. இப்படி தான் சில சத்துருக்கள் நம்மோடு கூட நல்லவங்களை போல இருப்பாங்க, சக ஊழியர்களை போல இருப்பாங்க, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மாதிரி இருப்பாங்க, நண்பர்களை மாதிரி இருப்பாங்க, உறவுகள் மாதிரி இருப்பாங்க, எப்படி வேணுமாலும் இருப்பாங்க நம்ம கூட. ஆனால் உள்ளுக்குள்ளே நமக்கு விரோதமாக என்ன கிரியை செய்வாங்கன்னே நமக்கு தெரியாது. சில குடும்பங்கள் இப்படிப்பட்ட கிரியைகளினால் தான் சீரழிந்து போகிறது. இப்படிப்பட்ட கிரியைகளினால் தான் பிள்ளைகள் வித்தியாசமான, அதாவது என்ன சொல்கிறதுனே தெரியலை, இன்றைய சூழ்நிலையில் பிள்ளைகளுடைய கிரியைகள் வித்தியாசமாக இருக்கிறது. ஆவிக்குரிய ஒரு வளர்ச்சியோ, ஆவிக்குரிய ஒரு நிதானமோ, ஆவியிலே ஒரு அனலோ, அல்லது சத்தியத்தின்படி அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு கிருபையோ இல்லாமல் இன்றைக்கு நிறைய பேர் காணப்படுகிறார்கள். நிறைய ஊழியர்களுக்கும் கூட இப்படிப்பட்டதான நெருக்கங்கள் கடந்து வருகிறது. இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மோடு கூட சொல்ல வருவது இதுதான். உன்னை கோபப்படுத்தி உனக்கு வர வேண்டியதான ஆசீர்வாதத்தை, அல்லது உன்னை கோபப்படுத்தி உன்னுடைய சாட்சியை கெடுக்கும்படியாக, உன்னை கோபப்படுத்தி உனக்கு விரோதமாய் பொய்யான காரியங்களை சொல்லி உன்னை அவமானப்படுத்தும்படியாக, உன்னை தலைகுனிய வைக்கும்படியாக, உனக்கு விரோதமான கிரியைகளை செய்யும்படியாக, உன்னை அழிக்கும்படியாக சத்ருவானவன் சில மனுஷர்கள் மூலமாக, அந்த மனுஷர்கள் எங்கு வேண்டுமென்றாலும் இருக்கலாம், அது வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், உறவுகள் மத்தியில் இருக்கலாம், இல்லை குடும்பத்திலே கூட இருக்கலாம், தாவீதுக்கு விரோதமாக பிள்ளையே எழுமன அப்சலோம் அப்படி கூட இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் நாம் தானியேலை போல தேவனோடு கூட இடைவிடாமல் சஞ்சரிக்கிறவர்களாக இருந்து இப்படிப்பட்டதான கிரியைகளை நாம் முறியடிக்கக்கூடிய கிருபையை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இந்த மாதத்திலே அவர் நமக்கு கொடுக்கிறார் என்று சொல்லுகிறார். அதுதான் அவருடைய வார்த்தையாய் கொடுக்கிறார். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது அவருடைய பிள்ளைகளுடைய சுதந்திரம், விசேஷமாய் ஊழியம் செய்களுடைய அவருடைய சுதந்திரம் என்றே சொல்லுகிறார். ஊழியம்னா ஏதோ சபையை வச்சு நடத்துறது மாத்திரம் ஊழியம், தேவனோடு சஞ்சரிப்பதே ஊழியம்தான். இடைவிடாமல் அவரை ஆராதிப்பது, இடைவிடாமல் அவரோடு கூட பேசுவது, இடைவிடாமல் செவிப்பது, இடைவிடாமல் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது, எந்த இடத்திலும், வீட்டிலோ வெளியிலோ செல்லக்கூடிய ஒவ்வொரு இடத்திலோ, ஸ்கூல்லையோ வேலை ஸ்தலத்திலேயோ காலேஜ்லேயோ உறவுகள் மத்தியிலேயோ பிரயாணத்திலே எந்த இடத்துல வேணாலும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பதும் கூட ஊழியம்தான். தானியேல் சிங்ககபியிலே போடப்பட்டார். ராஜா சொன்னார், போடும் பொழுது நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிப்பார் அப்படின்னா, ராஜா தான் சட்டம் போட்டு அதில் அவர் கையெழுத்தாட்டார். ஆனால் அவராலே அந்த சட்டத்தை என்ன செய்ய முடியல, மாற்ற முடியலை. ஆனால் எல்லா சட்டத்திட்டங்களையும் மீறி ஒரு அதிசயத்தை, அற்புதத்தை, ஆச்சரியத்தை செய்கிறவர் நம்முடைய தேவன். அந்த சட்டத்தின் பிடி என்னவென்றால், சிங்கங்களுக்கு இரையாக வேண்டும், உயிர் போக வேண்டும். அதுவும் சாதாரணமாக உயிர் போகக்கூடாது, பார்ட்ஸாக சிங்கங்களுடைய வாய்க்கும் வயிற்றுக்கும் போக வேண்டும். தானியேல் பார்ட்ஸாக கழிக்கணும்னு நினச்சாங்க. ஆனால் ஒரு கீறல் கூட விழாத அளவுக்கு
தேவன் பாதுகாத்து கொண்டார். தம்முடைய தூதனை அனுப்பிட்டார். முன்னாடி போயிட்டு அங்கே இருந்த பசியோடு இருந்த சிங்கங்களுடைய வாயெல்லாம் கட்டப்பட்டது. தானியேல் போடப்பட்டார். தானியேலுக்கு ஒரு சேதமும் ஆகலை. இரவெல்லாம் அந்த சிங்க கபியில் இருந்தார். சிங்க கபியில் போட்டு அந்த புகையை மூடிட்டு போயிட்டாங்க. கபியை மூடிட்டு போயிட்டாங்க. தானியேலுடைய அலறல் சத்தம் கேட்கக்கூடாதுன்னு. ஆனால் தானியேலுடைய வாயிலிருந்து ஒரு சத்தமும் வரலை. ஆனால் ராஜாவுக்கு இரவெல்லாம் தூக்கம் இல்லை. எப்போ விடியம் 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 விடியன்னு அவர் ஆவலோடு பார்க்குறார். அவருக்கு இருந்ததெல்லாம் ஒரே ஒரு எண்ணம் தான், தானியேல் மரிக்கக்கூடாது. நான் நினைக்கிறேன் தானியேலுக்காக ராஜா நிச்சயமாக ஜெபித்திருப்பார்னு நினைக்கிறேன். என்ன சொல்லி ஜெபித்திருப்பார்? அப்பா, அவன் உன்னை இடைவிடாமல் ஆராதிச்சிருக்கிறான். தினந்தோறும் அந்தி சந்தி மத்தியான வேலையில் அவன் உம்மோடு கூட உறவாடி இருக்கிறான். இவனுக்காகத்தான் இந்த சட்டம் ஏற்றப்பட்டது என்று நான் அறியாமல் நான் கையெழுத்து போட்டுட்டேன். இப்படி இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் அந்த சட்டத்தில் நான் கையெழுத்து முத்திரையும் வைத்திருக்க மாட்டேன். ஆகவே இப்போது ராஜாவாக இருந்தாலும் என்னால் காப்பாற்ற முடியாது. என்னையும் ஆள்பவர் நீர்தானே, உம்மால் ஆகும் தானியேலை காப்பாற்ற என்று சொல்லி யார் ஜெபித்தார்களோ இல்லையோ, யார் வேண்டினார்களோ இல்லையோ, ராஜா தூக்கம் இல்லாமல் ராத்திரியெல்லாம் நிச்சயமாக தேவனிடத்தில் வேண்டி இருப்பார் என்று தான் நான் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். ஏன்னா அதிகாலை எப்போ விடியன்னு பார்த்துட்டு அந்த சிங்ககபி கிட்ட தான் போயிட்டு அவர் கூப்பிடுறார் பாருங்க, தானியேலேன்னு கூப்பிடுறார். தானியேலேன்னு அவர் கூப்பிடுறார். அப்படின்னா அவருடைய மனசு எப்படி இருந்திருக்கும்னு பாருங்க. அந்த 6வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ராஜா சிங்ககபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுடைய தேவனுடைய தாசனே, இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்பொழுது தானியேல் அப்போதான் வாயை திறக்கிறாருங்க. அவனை பிடிக்கும்போது வாயை திறக்காத தானியேல், சிங்க கபியில போடும்போது வாயை திறக்காத தானியேல் இப்பொழுது தான் வாயை திறக்கிறாரு. வாயை திறந்து அவர் சொல்றாரு, ராஜாவே நீர் வாழ்க, ராஜாவே நீர் வாழ்க. ஏன்னா தானியேலுக்கு தெரியும், ராஜா ஒரு காலம் இப்படி தன்னை நினைத்து இப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை ஏற்றி இருக்க மாட்டார். இது சத்ருவினால் வந்தது, நமக்கு விரோதமானவர்களால் வந்தது. நமக்கு விரோதமாய் சத்ருவானவன் கிரியை செய்து சில மனுஷர்களை, சில அதிகாரிகளை நமக்கு விரோதமாய் ஏவி விட்டு இவ்விதமாய் வந்தது என்று சொல்லி தானியேல் நினைத்ததினாலே தான் ராஜாவை பார்த்து சந்தோஷமா, ராஜா துயர சத்தமா கேட்கிறாரு. ஆனால் தானியேலோ சந்தோஷமா, ராஜாவே நீர் வாழ்க. பிரியமானவர்களே, குற்றப்படுத்தினவங்க, சட்டத்தை போட்டவங்க எங்கே போனாங்க? சிங்கம் எங்கே போச்சு? எல்லாம் அங்கே தான் இருக்கு. ஆனால் நமக்கு ஒரு சேதமும் இல்லை. தானியேலுக்கு ஒரு சேதமும் இல்லை. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் என்பது வாயின் வார்த்தைகளினால் அல்ல, தேவன் செய்கிற கிரியைகள் அப்படி இருக்கும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் உணர்த்துகிறார். சொல்றார் அவரே, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகி உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். ஆமென். இதுதாங்க நீ குற்றப்படுத்துவாய் என்று சொல்றது. நாம குற்றப்படுத்துறதில்லை, நாம சட்டத்துக்கு விரோதமாக போராடுறதில்லை, நாம மனுஷர்களுக்கு விரோதமாக போராடுறதில்லை, நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களுக்கு விரோதமாக நாம் நாவை கூட அசைக்காமல் தேவனை மாத்திரம் நாம் ஆராதித்து அவரிடம் மாத்திரம் நம்முடைய நியாயத்தை சொல்லி அவரை மாத்திரம் நாம் நோக்கி பார்த்து அவரோடு கூட இணைந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்போம் என்று சொன்னால்
அது எவ்வளவு பெரிய சட்டங்களாக இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய மனிதர்கள் மூலமாய், அதிகாரிகள் மூலமாய், ஆளுகிறவர்கள் மூலமாக நமக்கு விரோதமான காரியங்கள் வந்தாலும், அல்லது குடும்பத்தில் இருக்கிறவர்கள் மூலமாய் வந்தாலும், நண்பர்கள் மூலமாக வந்தாலும், உறவுகள் மூலமாக வந்தாலும், அல்லது சொந்த பிள்ளைகள் மூலமாக, மனைவி மூலமாக, கணவன் மூலமாக, மாமியார் மூலமாக, மருமகள் மூலமாக, எப்படி வேண்டுமென்றாலும் வந்தாலும், ஊழியக்காரனுக்கு விரோதமாக விசுவாசிகள் மூலமாக வந்தாலும் கூட, அல்லது நேரடியாகவே சத்துருவானவன் வந்து நின்று கிரியை செய்தாலும் கூட, நாம் அமைதியாயிருந்தால், தானியேலை போல அவரை மாத்திரம் நோக்கி பார்த்து கொண்டு தைரியமாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தால், மற்றதெல்லாம் அவர் பார்த்து கொள்வார். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும், சட்ட திட்டங்களோடு கூட எழும்பக்கூடிய எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவார். அப்படின்னா நீ என்பது அங்கே நாம் அல்ல, நமக்காக தேவன், நமக்காக அவருடைய தூதனை அனுப்பி, நமக்காக அவருடைய கிரியைகளை அனுப்பி நம்மை தப்புவிப்பது. நீ குற்றப்படுத்துவாயின்னு சொன்னால் அவங்க அதற்கு இரையாவார்கள் என்று பொருள். எந்த நோக்கத்தோடு கூட அவங்க அதை செய்கிறாங்களோ அதற்கு அவர்கள் இரையாவார்கள். தானியேலை கொல்லும்படியாகத்தான், அதுவும் பார்ட்ஸாக அவன் சிங்கங்களின் வாய்க்குள்ளே போகணும்னு நினச்சி எவ்வளோ கொடூரமான ஒரு காரியத்தை, சட்டத்தை ஏற்றி நாங்கள் கூட்டமாக சேர்ந்து கடைசியில் பார்க்குறோம். அந்த கூட்டமெல்லாம் என்னாச்சு தெரியுமா? அந்த 24வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, தானியேல் மேல் குற்றஞ்சாற்றின மனுஷரையோ வென்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. பாருங்க, குடும்பமாக சேர்ந்து ஒன்றும் சட்டம் போடலை, அந்த குடும்பத்தில் இருந்த தலைவர்கள் தான் சட்டம் போட்டாங்க. அதை ஒரு ஆலோசனை பண்ணி ராஜா கிட்ட போயிட்டு அந்த அதிகாரிகளும் அந்த மந்திரிகளும் அந்த பிரதானிகளும் தேசாதிபதிகளும் தான் செய்தாங்க. ஆனால் பாதிக்கப்பட்டது பாருங்களேன், முழு குடும்பமும் சிங்கக்கு இரையாயிட்டு. முழு குடும்பமும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் அதை தேவன் காண்கிறார். அந்த தீர்ப்பையும் அந்த தீர்மானத்தையும் என்ன சட்டம் போட்டு குற்றம் எடுத்துறாங்களோ அதிலேயே அவர்களை விடும்படியாக. நம்ம ஊரில் பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, குழி வெட்டுறவன் அதிலே விழுவான், குழி தோன்றவன் அதிலே விழுவான். அதை போல நமக்கு விரோதமாய் எந்த காரியங்கள் அநீதிகள் இழைக்கப்பட்டாலும் நாம் தேவனுக்கு முன்பதாக உண்மையும், தானியேல் சொல்வதை போல நான் தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ளவனாயிருந்தேன், ராஜாவுக்கு முன்பதாகவும் நான் குற்றமற்றவனாயிருந்தேன் என்று சொல்வதை போல நாம் தேவனுக்கு முன்பதாகும் இந்த உலகத்திலும் கூட நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உண்மையும் உத்தமம் உள்ளவர்களாய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நாம் ஜீவிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நம்மை எந்த விதமான கிரியைகளும், விசேஷமாக எந்த விரோதமான நியாயத்தில் எழும்பும் எந்த கிரியைகளும், அது எத்தனை நாவுகள் மூலமாக, எத்தனை சட்டதிட்டங்கள் மூலமாக நமக்கு விரோதமாய் குற்றப்படுத்தக்கூடியதான காரியங்கள், குற்றப்பத்திரிகைகள் வந்தாலும் கூட, பல விதங்களிலே நம்மளை குற்றப்படுத்தக்கூடிய, நம்மளை பலவீனப்படுத்தக்கூடிய, நமக்கு வேதனை கொடுக்கக்கூடியதான காரியங்களை கொண்டு வந்தாலும் கூட நாம் தேவனோடு சஞ்சரிப்போம் என்று சொன்னால் அவைகள் ஒன்றும் நம்மை மேற்கொள்ளாது. அந்த சட்டங்களும் மேற்கொள்ளாது. அந்த சட்டத்தின் மூலமாய் வரக்கூடிய தண்டனையும் நம்மை மேற்கொள்ளாது. அந்த மனுஷர்களும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. அவர்கள் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆகிவிடுவார்கள். நமக்கு என்ன நினைத்தார்களோ அது அவர்களுக்கு நிறைவேற்றப்படும். இதுதான் இந்த வார்த்தையினுடைய கருப்பொருள். இதை உணர்ந்து கொண்டு தேவனோடு கூட சஞ்சரியுங்கள். அந்தி சந்தி, காலை மாலை இரவு என்று எல்லா நேரத்திலும் சங்கீதக்காரர் சொல்வதைப் போல எக்காலத்திலும் அவருடைய துதி என் வாயிலே இருக்கும். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது என்று சொல்லி நம்ம வாசிக்கிற 34வது சங்கீதத்தில்
34வது சங்கீதத்தில் கடைசி வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அவரை நம்புகிறவர்கள் மேல், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமரார். என்னுடைய வாலிப காலத்தில் என்னுடைய சொந்த அண்ணனே எனக்கு விரோதமான ஒரு காரியத்தை குற்றம் சுமத்தினான். நான் அப்படிப்பட்ட காரியத்தை என் நினைவிலும் இல்லை, நான் செய்யவும் இல்லை. ஆனால் வேறொருவர் பேச்சை கேட்டுக்கொண்டு என்மேல் குற்றம் சுமத்தினான். அப்போதான் நான் கர்த்தருக்குள்ளே வந்த புதிது. நான் கர்த்தரை தான் நோக்கி பார்த்தேன். ஆண்டவரே, என் மனசில் இப்படிப்பட்ட ஒரு காரியம் இல்லையே, அப்படிப்பட்ட கிரியையும் இல்லையே. ஆனால் இப்படி சொந்த சகோதரனே இப்படி ஒரு காரியத்தை வந்து சொல்லுகிறானே என்று சொல்லி மன துக்கத்தோடு கர்த்தரை நோக்கி பார்த்தபொழுது கர்த்தர் இந்த வார்த்தையை தான் கொடுத்தார். அப்போ நான் ஊழியக்காரன் இல்லை, அப்போ தான் நான் ஆரம்ப விசுவாசி. ஆனால் அன்றைக்கே கர்த்தர் என்னை தெரிந்ததுனால கர்த்தர் அந்த வார்த்தை, இந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்மாவை மீட்டு கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. அப்போ அன்றைக்கே அவர் என்னை ஊழியக்காரனாக பார்த்திருக்கிறார். ஆகவே என் சகோதரன் மூலமாய் வந்த அந்த குற்றச்சாட்டுகள் பொய் என்பதை வீட்டில் உள்ளவர்கள் அறிந்து கொண்டார்கள். தாயும் தகப்பனும் உடன்பிறந்தவர்கள் எல்லாரும் அறிந்து கொண்டார்கள். அது மற்றவர்கள் சொல்லை கேட்டு அப்படி ஒரு குற்றத்தை வைத்த பொழுது நான் கர்த்தரை தான் நோக்கி பார்த்தேன். போயிட்டு சண்டெல்லாம் அவங்க கூட சண்டெல்லாம் போடலை, சகோதரனோட சண்டெல்லாம் போடலை, கர்த்தரிடத்தான் நோக்கி பார்த்தேன். அப்புறம் அவர் கொடுத்த அந்த வார்த்தை இன்றைக்கும் என் மனசில் பசுமையாக இருக்கிறது. அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. இன்றைக்கும் அதை நான் நம்புகிறேன். அவரை நம்புகிற என் மேல் எந்த சூழ்நிலையிலும் அவர் குற்றம் சுமத்த யாரையும் அனுமதிக்க மாட்டார். அப்படியே குற்றம் சுமத்தினாலும் அந்த குற்றத்தை அவர்களால் நிரூபிக்கவும் முடியாது. அந்த குற்றம் என்னை மேற்கொள்ளவும் முடியாது. அந்த குற்றத்திற்கு நான் இரையாகவும் முடியாது. ஏனென்றால் என்னோடு கூட இருக்கிற தேவன், தானியேலை சிங்கங்களின் வாய்களுக்கு தப்புவித்த அதே தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவர் உங்களோடும் கூட இருக்கிறார். இந்த நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பலத்த கிரியைகள் நம்மோடு கூட நடக்க வேண்டும் என்றால் நாம் தானியேலை போல இடைவிடாமல் அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி அவருக்கே சதா காலமும் சங்கீதக்காரனை போல துதி கனம் மகிமை நாம் ஏறெடுத்து அவருடைய நாமத்தின் மகிமைக்காக உழைப்போம், பிழைப்போம், ஜீவிப்போம். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சாட்சியாக வாழ்ந்து அவருக்காக கனி கொடுப்போம். கர்த்தர் சீக்கிரம் வருவார். அவர் வந்து நம்மை அழைத்து கொண்டு போவார். அதுவரையிலும் அவரோடு இணைந்திருப்போம். அவருடைய கிருபைகளை நாம் பெற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தின் மகிமைக்காக வாழ்ந்து கனி கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். என் ஆத்மாவே நீ பாடி ஸ்துதிப்பார், என் மீட்பரே மாமேன்மையை. என் ஆத்மாவே நீ பாடி ஸ்துதிப்பார், என் மீட்பரே மாமேன்மையை. தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த வார்த்தையில் மறைந்துள்ள சத்தியத்தை தானியேலை கொண்டு அப்பா நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தமைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் ஆண்டவரை எப்பொழுதும் இடைவிடாமல் உம்மோடு கூட இடைப்பட உடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இயேசுவை நாமத்தினால் எங்களுக்கு நீர் அனுகிரகம் செய்யும். எனக்கு அனுகிரகம் செய்யும். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அனுகிரகம் செய்யும். சபையில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அனுகிரகம் செய்யும். இந்த ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற இனிமேலும் பார்க்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட அனுகிரகத்தை நீர் செய்து மதுவரைக்கு நேராக ஆயத்தப்பட எங்களுக்கு உதவி செய்து நீரே உமது ஆவியானவர் மூலமாக எங்களை வழிநடத்த வேண்டுமா. எப்பொழுதும் நாங்கள் உம்மோடு கூட இணைந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் அருமை இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெற்ற நாமத்திலே சகல துதி கன மகிமையை நாங்கள் ஏறெடுக்கிறோம்.
ஏற்றுக்கொள்ளும், அங்கீகரியும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே எங்களை சமர்ப்பணம் செய்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் அவ்விதமாய் செய்தபடி நாளும் செய்ய போகிறபடி நாள் முறை ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். குமாரனாகிய கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட அப்படி வருகை மட்டும் தங்கி தரிப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய வார்த்தை. அதை எப்படி செய்வார் என்பதை அவர் சொல்லியிருக்கிறார். அப்படியே ஆகும். உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் அப்படியே ஆகும். கர்த்தருடைய நாமத்தை நாம் நன்றி செலுத்தி ஒவ்வொரு நாளும் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக ஜீவிப்போம். God bless you. Praise the Lord. Praise the Lord.